வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. லெசன் 1 பேசிக்கா இங்கிலீஷ் கிராமர்ல சென்டென்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த சீரீஸை மறக்காம கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களாலையும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், சரளமாக ஆங்கிலம் பேச முடியும். டாபிக் உள்ள போலாமா? சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கிறது தான் நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். A group of words which makes a complete sense is a sentence. அந்த சென்டென்ஸை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீனிங் நல்லா புரியும். நெக்ஸ்ட், a sentence begins with a capital letter. எப்பயுமே சென்டென்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், she loves to eat. இதுல she ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேப்ஸ்ல இருக்கா, அந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட், a sentence is a complete thought. சென்டென்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட் தாட், அதோட மீனிங் என்னன்னா அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனிங் புரியணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், she loves to eat. she loves to eat அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்க்கான உதாரணம். இப்போ she loves to eat அப்படிங்கிற சென்டென்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியுதா? அவளுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு மீனிங் நல்லா புரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? he, she, it, I, we, you, they அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரோனவுன் இல்லைன்னா ஏதாவது ஒரு நவுன்ஸ் வந்து சப்ஜெக்டை ஆக்ட் பண்ணும். இங்க சப்ஜெக்ட் இருக்கு. verb என்ன கொடுத்துருக்காங்க? loves. what? she loves what? அவளுக்கு என்ன பிடிக்கும்? டு eat. இப்போ உங்களுக்கு வந்து படிச்சா பொருள் புரியுது. அது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட், verb, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் அ சென்டென்ஸ். ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. he is 2 years old. இதனுடைய மீனிங் என்ன? அவனுக்கு 2 வயசு ஆகுது. ஓகே, மீனிங் புரியுது. she is a nurse. அவ வந்து நர்ஸா இருக்கா. he has 2 sisters. அவனுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. lion lives in a den. லயன் அப்படின்னா என்னது? சிங்கம் வந்து குகையில வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா சென்டென்ஸும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியுது. பிளஸ் ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு நோட். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்டை பாருங்க. he, she, he, lion. அதாவது he, she, he இது எல்லாமே வந்து ப்ரோனவுன் கேட்டகரியில வரும். lion அப்படிங்கிறது நவுன் கேட்டகரியில வரும். ஸோ சப்ஜெக்ட் எப்பயுமே ஐதர் நவுனா இருக்கும் இல்லைன்னா ப்ரோனவுனா இருக்கும். கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து verb வந்து is, has, lives. ஸோ is, has இது எல்லாமே வந்து ஹெல்பிங் வேர்ப்ல வரும். ஓகே, பிளஸ் live அப்படிங்கிறது மெயின் வேர்ப்ல வரும். ஃபைன். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது verb இருக்கு, தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த சப்ஜெக்ட பத்தின இன்ஃபர்மேஷன் இங்க எல்லாமே வந்து இருக்கு. திஸ் இஸ். நெக்ஸ்ட் இங்க ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சென்டென்சஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். டார்க் நைட், ஸ்டார்ஸ் ட்விங்கிள், ஈட்ஸ் ஐஸ்கிரீம், வித் ஹர் டால். ஸோ இது எல்லாமே வந்து சென்டென்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியாது. அதாவது பாதி தான் உங்களுக்கு புரியும். டார்க் நைட் அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இல்ல. ஸ்டார்ஸ் ட்விங்கிள், ஈட்ஸ் ஐஸ்கிரீம், வித் ஹர் டால் இது எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அப்படிங்கிறது கன்ஃபார்மா வேணும். ஸோ இது எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இதெல்லாம் நம்ம சென்டென்ஸ் கேட்டகரியில கொண்டு வர மாட்டோம். இப்போ சென்டென்சஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஜா இஸ் அ சிங்கர். ராஜா ஒரு பாடகர். I am a girl. நான் ஒரு பெண். பூஞ்சோலை is a village. பூஞ்சோலை ஒரு கிராமம். பிக் வில்லேஜ். பூஞ்சோலை ஒரு பெரிய கிராமம். He ran fast. அவன் வேகமாக ஓடினான். We are happy. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து சென்டென்சஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம இந்த சார்ட்டை வச்சு நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இந்த சைடு நீங்க பாக்குறது நவுன்ஸ், இது ப்ரோனவுன்ஸ். சப்ஜெக்ட் எப்பயுமே வந்து ஒன்று நவுனா இருக்கும் இல்லைன்னா ப்ரோனவுனா இருக்கும். ப்ரோனவுன் அப்படின்னா இதுதான். he, she, it, I, we, you, they. he அப்படின்னா அவன், she அப்படின்னா அவள், it அப்படின்னா அது, I அப்படின்னா நான், we நாம், you நீ அல்லது நீங்கள், they அவர்கள். ஸோ இந்த ப்ரோனவுன், ஒன் ஆஃப் த ப்ரோனவுன்ஸ் will be the subject or else one of the nouns. heக்கு பதிலா ராகுல் அப்படின்னு நான் பேர் போட்டிருக்கேன். ஷீக்கு பதிலா ஷீதல் அப்படின்னு போட்டிருக்கேன். இட்டுக்கு பதிலா பப்பி அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் எப்பயுமே ஒன்று நவுனா இருக்கும் இல்லைன்னா ப்ரோனவுனா இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ப்.
ஸோ இங்க நான் எடுத்திருக்க வேர்ப் பார்த்தீங்கன்னா ஈட். இந்த சார்ட் மூலியமா நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு கத்துக்க போறோம். சைமல்டேனியஸ்லி சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத கத்துக்க போறோம். அண்ட் ஒன் மோர் திங் அடிஷ்னலி we are going to learn tenses, especially simple tenses, simple present, simple past, simple future. அதையும் நம்ம கத்துக்க போறோம். இப்போ நான் எடுத்திருக்கிற வேர்ப் வந்து eat. இங்க eat, eats அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக. ஈட்டோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ate. will eat அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இங்க வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து ஓ ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டா வந்து ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல ஓ அப்படிங்கிற லெட்டர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓ அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க வேர்ப் கிட்ட வாட் அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஈட் வாட், ஈட் வாட், வாட்டுக்கான ஆன்சர் என்ன? ஐஸ்கிரீம். ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஹீ ஈட்ஸ் ஐஸ்கிரீம். அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறான். இப்போ நான் ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. இப்போ நான் சென்டென்ஸ் ஃபார்மேஷனை மட்டும் சொல்றேன், டென்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணல, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷீ ஈட்ஸ் ஐஸ்கிரீம். அவள் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறாள். இட் ஈட்ஸ் ஐஸ்கிரீம். அது ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறது. ஐ ஈட் ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறேன். வி ஈட் ஐஸ்கிரீம். நாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறோம். யூ ஈட் ஐஸ்கிரீம். நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறாய், இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறீர்கள். தே ஈட் ஐஸ்கிரீம். அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஹீக்கு பதிலாக நான் ராகுல் போட போறேன். ராகுல் ஈட்ஸ் ஐஸ்கிரீம். ராகுல் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறான். ஷீத்தல், ஷீக்கு பதிலாக ஷீத்தல் போடுறேன். ஷீத்தல் ஈட்ஸ் ஐஸ்கிரீம். ஷீத்தல் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறாள். பப்பி ஈட்ஸ் ஐஸ்கிரீம். பப்பி ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறது. ஓகே, இப்படிதான் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். இதுதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கான ரூல். இந்த ரூலை வச்சு நீங்க இந்த வேர்புக்கு பதிலா வேற வேர்பை போட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரோனவுன்ஸ் இதே வச்சுக்கோங்க. ப்ரோனவுன்ஸ் இதுதான் வரும். நவுன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீக்கு பதிலா ஒரு பாய் நேமும், ஷீக்கு பதிலா ஒரு கேர்ள் நேம், இட்டுக்கு பதிலா ஏதாவது ஒரு அனிமல்ஸ் நேம், ஆப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம போட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ். இடத்துல உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸை நீங்க ஃப்ரேம் பண்ணி ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லெசனை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் டென்சஸை கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது என்னது? சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறாள், சாப்பிடுகிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது எல்லாம் நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது, பிரசன்ட் டென்ஸ். இப்போ நான் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸை உருவாக்க போறேன். ஈட்டோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ஏட். ஓகே, ஸோ ஹீ ஏட் ஐஸ்கிரீம். அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான், முடிந்து போன செயல். ஷீ ஏட் ஐஸ்கிரீம். அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாள். இட் ஏட் ஐஸ்கிரீம். அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டது. ஐ ஏட் ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். வி ஏட் ஐஸ்கிரீம். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். யூ ஏட் ஐஸ்கிரீம். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாய், இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீர்கள். தே ஏட் ஐஸ்கிரீம். அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். இப்போ ஹீக்கு பதிலா ராகுல். ராகுல் ஏட் ஐஸ்கிரீம். ராகுல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். ஷீக்கு பதிலா ஷீதல். ஷீதல் ஏட் ஐஸ்கிரீம். ஷீதல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாள். இட்டுக்கு பதிலா பப்பி. பப்பி ஏட் ஐஸ்கிரீம். பப்பி ஐஸ்கிரீம் சாப்பிட்டது. பாஸ்ட் டென்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர்ல நடக்க போற செயலை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில் பிளஸ் ஈட். வில் ஆர் ஷல் பிளஸ் வெர்ப் போடுவோம். இங்க வில் பிளஸ் ஈட் போட்டிருக்கேன். ஹீ வில் ஈட் ஐஸ்கிரீம். அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். ஷீ வில் ஈட் ஐஸ்கிரீம். அவள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாள். இட் வில் ஈட் ஐஸ்கிரீம். அது ஐஸ்கிரீம் சாப்பிடும். ஐ வில் ஈட் ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். வி வில் ஈட் ஐஸ்கிரீம். நாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். யூ வில் ஈட் ஐஸ்கிரீம். நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவாய், இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீர்கள்.
தே வில் ஈட் ஐஸ்கிரீம். அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார்கள். ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர் டென்ஸும் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இந்த நவுன்ஸை வச்சு நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமிக்கிறேன். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு ராகுல் வில் ஈட் ஐஸ்கிரீம். ராகுல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். ஷீதல் வில் ஈட் ஐஸ்கிரீம். ஷீதல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாள். பப்பி வில் ஈட் ஐஸ்கிரீம். பப்பி ஐஸ்கிரீம் சாப்பிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரேம் மூலியமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் 3 டென்ஸும் நல்லா தரோவா கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இதையும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் தரோவாயிரும். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹீ ட்ரிங்க்ஸ். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, ட்ரிங்க் ஆர் ட்ரிங்க்ஸ். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஹீயாவோ ஷீயாவோ இட்டாவோ இல்லைன்னா சிங்குலர் சப்ஜெக்டாவோ இருந்ததுன்னா வேர்பு கூட நம்ம எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் சேர்க்கணும். இன்கேஸ் சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தது இல்லைன்னா ஐ வி யூ தே அப்படின்னு ஏதாவது ஒரு சப்ஜெக்டா இருந்ததுன்னா நம்ம வேர்ப் மட்டும் போட்டா போதும். வேர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ சேர்க்க தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஹீ ட்ரிங்க் வருமா, ட்ரிங்க்ஸ் வருமா? ட்ரிங்க்ஸ், because he acts as a subject, and if he acts as a subject in the simple present tense case we have to add yes or es or ies. So he drinks water. அவன் தண்ணீர் குடிக்கிறான். She drinks water. அவள் தண்ணீர் குடிக்கிறாள். It drinks water. அது தண்ணீர் குடிக்கிறது. I drink water. நான் தண்ணீர் குடிக்கிறேன். We drink water. நாம் தண்ணீர் குடிக்கிறோம். யூ ட்ரிங்க் வாட்டர். நீ தண்ணீர் குடிக்கிறாய் இல்லைன்னா நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்கள். தே ட்ரிங்க் வாட்டர். அவர்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள். இப்போ ஹீக்கு பதிலா த பாய் அப்படின்னு போட்டிருக்கேன். த பாய் ட்ரிங்க்ஸ் வாட்டர். அந்த பையன் தண்ணீர் குடிக்கிறான். த கேர்ள் ட்ரிங்க்ஸ் வாட்டர். அந்த பொண்ணு தண்ணீர் குடிக்கிறாள். த டாக் ட்ரிங்க்ஸ் வாட்டர். அந்த நாய் தண்ணீர் குடிக்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் ட்ரிங்க்டு கிடையாது, ட்ராங்க். டிஆர்ஏஎன்கே, ட்ராங்க். ஹீ ட்ராங்க் வாட்டர். அவன் தண்ணீர் குடித்தான். ஷீ ட்ராங்க் வாட்டர். அவள் தண்ணீர் குடித்தாள். இட் ட்ராங்க் வாட்டர். அது தண்ணீர் குடித்தது. ஐ ட்ராங்க் வாட்டர். நான் தண்ணீர் குடித்தேன். வி ட்ராங்க் வாட்டர். நாம் தண்ணீர் குடித்தோம். யூ ட்ராங்க் வாட்டர். நீ தண்ணீர் குடித்தாய் இல்லைன்னா நீங்கள் தண்ணீர் குடித்தீர்கள். தே ட்ராங்க் வாட்டர். அவர்கள் தண்ணீர் குடித்தார்கள். ஹீக்கு பதிலா த பாய். த பாய் ட்ராங்க் வாட்டர். அந்த பையன் தண்ணீர் குடித்தான். த கேர்ள் ட்ராங்க் வாட்டர். அந்த பெண் தண்ணீர் குடித்தாள். த டாக் ட்ராங்க் வாட்டர். அந்த நாய் தண்ணீர் குடித்தது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஹீ வில் ட்ரிங்க் வாட்டர். அவன் தண்ணீர் குடிப்பான். ஷீ வில் ட்ரிங்க் வாட்டர். அவள் தண்ணீர் குடிப்பாள். இட் வில் ட்ரிங்க் வாட்டர். அது தண்ணீர் குடிக்கும். ஐ வில் ட்ரிங்க் வாட்டர். நான் தண்ணீர் குடிப்பேன். வி வில் ட்ரிங்க் வாட்டர். நாம் தண்ணீர் குடிப்போம். யூ வில் ட்ரிங்க் வாட்டர். நீ தண்ணீர் குடிப்பாய் இல்லைன்னா நீங்கள் தண்ணீர் குடிப்பீர்கள். தே வில் ட்ரிங்க் வாட்டர். அவர்கள் தண்ணீர் குடிப்பார்கள். ஹீக்கு பதிலாக த பாய் போடுறேன். த பாய் வில் ட்ரிங்க் வாட்டர். அந்த பையன் தண்ணீர் குடிப்பான். ஷீக்கு பதிலாக த கேர்ள். த கேர்ள் வில் ட்ரிங்க் வாட்டர். அந்த பெண் தண்ணீர் குடிப்பாள். இட்டுக்கு பதிலாக த டாக். த டாக் வில் ட்ரிங்க் வாட்டர். அந்த நாய் தண்ணீர் குடிக்கும். ஸோ இதன் மூலிமா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேமிங் மெத்தடை ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இதனுடைய கண்டினியூட்டி நீங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்பீங்க. கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லிக்கும் பார்த்துட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் வந்து தினமும் போட்டுட்ருக்கேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ.